ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இன்னொரு பரோட்டா பார்க்கலாம். என்னை பொறுத்தவரையிலும் இல்லை எங்கள் ஆத்தா பொறுத்தவரையிலும் தி பெஸ்ட் பரோட்டா இதாக இருக்கும் டேஸ்ட்டு. கோபி பரோட்டா, அதாவது காலிஃப்ளவர் பரோட்டா. ரொம்ப நல்லாயிருக்கும் இது. மாவில் மேலே போட்டு கலக்கிறதோடையும் மாவும் காலிஃப்ளவர் பொடியும் காலிஃப்ளவரை ஸ்டஃப் பண்ணி பண்ணுறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை மேலே கருப்பு கருப்பாக ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் பாருங்கள் லைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து கத்தியால் எடுத்துடுங்க. அப்புறமா நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பூவாக அது மாதிரி பார்டர் சொல்லுவாள்ல அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உப்பு தண்ணியில் போட்டுருங்க. பூச்சி இருக்குன்னு நீங்கள் டவுட் பண்ணிங்கன்னா, இல்லை ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நோ ப்ராப்ளம். இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் நார்மலாக கொதிக்கிற தண்ணிலாம் வேண்டாம், சாதா உப்பு தண்ணியில் போட்டாலே அந்த பூச்சிலாம் வெளில வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா தரவாக வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இதில் சின்ன கண் வேண்டாம், பெரிய கண்ணிலே துருவணும். இந்த மாதிரி பெரிய பெரிய பூவாக எடுத்துட்டு கொஞ்சம் கூட தண்டே வரக்கூடாது, வெறும் அந்த முறுன்னு மின்பக்கம் இருக்குது பாருங்கள் பொடியா அந்த ஃப்ளவர் மாத்திரம் வரணும், அவ்வளோ துருவினா போதும். ஏன்னா நம்ம உள்ளே வச்சு இட போகிறோம், நெருடலே இருக்கக்கூடாது, பச்சையாக தான் உள்ளே வச்சு இட போகிறோம். இதை வதக்க போகிறதுல ஒன்றுமே இல்லை. அதனால் மெல்லிஸாக இருக்கிறது மாத்திரம் தான் எடுத்துக்கணும். ஏன்னா சப்பாத்தி எந்த அளவு வேகிறதோ அதில் வந்து உள்ளே இது வெந்துடணும். அப்போனா இது எவ்வளோ மெத்துன்னு இருக்கணும்னு யோசிச்சுக்கோங்க. பாக்கி தண்டெல்லாம் என்ன பண்ணணும்னு கவலைப்படாதீங்க, கருமீது பண்ணும்போது சேர்த்து பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எடுபிள் தான். நான் இந்த இதுக்கு அது உதவாதுன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ அதனால் பொடியாக ரவை பெரிய சைஸாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த அளவு தான் இருக்கலாம். நீங்கள் அந்த அளவு அது மாதிரி நீட்டாக துருவிக்கோங்க. அது பாருங்கள் அவ்வளோதான். அது மாதிரி எவ்வளோ காலிஃப்ளவர் மொத்தம் துருவிக்கணும், நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. இது நிறைய கொள்ளும். என்ன சொல்கிறது, 2 பூ வச்சுருந்தா கூட நல்லாயிருக்கும், ஃபுல்லாக 4 பேர் 5 பேர் சாப்பிட்றதுக்கு. காரிக்காய் வந்து நிறைய கன்சியூம் ஆகும் இதில் பண்ணும்போது. இது மாதிரி பாக்கி இருக்குது பார்த்திங்களா, இவ்வளோ தான் நம்ம மீத்திடலாம். அந்த கொஞ்சம் தான் நம்ம துருவணும். பாக்கியாக மறுநாள் கருமீதுக்கோ அப்புறமா கருமீதுக்கோ வச்சுக்கலாம். இதெல்லாம் பண்ண வேண்டாம். ஓகேவா, இதில் மாத்திரம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையாக இருக்கோ அன்றைக்கி சமையலுக்கு, அந்த அளவுக்கு அழகாக பூந்துருவலை துருவி எடுத்துக்கோங்க காலிஃப்ளவரை. ஸோ நம்மளுக்கு துருவல் ரெடி ஆகிடுத்து. நீங்கள் துருவி வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் மாவு கலந்து வச்சுட்டு வந்து உட்காந்துக்கிறது நல்லா தான் இருக்கும். ஏன்னா இதில் துருவி உப்பு போட்டு மிளகா பொடி போட்டு இது போட்டுட்டீங்க, மசாலா போட்டிங்கன்னா தண்ணி விட்டுக்க ஆரம்பிச்சிடும் ஒரு 5 நிமிஷத்தில். அதனால் அதுக்குள்ளேயும் நீங்கள் டக்கு டக்குன்னு பண்ணிடணும். இது மசாலா கலரி வச்சுக்கூடாது. ஸோ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு பச்சை மிளகா காரம் கூட தாங்காது, அதனால் வெறுமை டைரெக்டாக கரம் மசாலா மட்டும்தான். ஜஸ்ட்டு கையால் கலந்து விட்டுருங்க, அவ்வளோதான். இதுதான் நம்மளுக்கு உள்ளே ஸ்டஃப் பண்ண போகிற பூரணம். பச்சை கறிக்கான்றதுனால இது அதாவது வேக வைக்கல இல்லையா, அதனால் என்ன ஆகிடும், நம்ம உப்பு போட்ட உடனே நீத்துக்கும், கொஞ்சம் தண்ணி விட்டுக்கும். இடும்போது என்ன கொச்ச கொச்சன்னு ஆகிடும். அதனால் டக்குன்னு இதை யூஸ் பண்ணிடணும் இம்மீடியட்டாக. உப்பு காரம் பார்த்துக்கோங்க, அதாவது இந்த மசாலா பூர்மான்னு பார்த்துக்கோங்க. பொதுவாக இது காரம் வேணாம், இல்லை வேணுன்றவா நான் அப்போ சொன்ன மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. ஸோ மாவு ரெடியாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், சப்பாத்தி ஒரு மெல்லிசாக இட்டுன்ட்டு, இவ்வளோ சாஃப்டாக இருக்கணும் பாருங்கள் மாவு. அப்போ தான் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் பரத்துறதுக்கு.
இதில் இப்போ எடுத்து ஸ்பூனால் வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஒன்றும் உருளைக்கிழங்கு மாதிரி அழகாக உருட்டிலாம் வைக்க முடியாது. நல்லா உதிர் உதிராக இருக்கும் இல்லையா நம்ம பண்ணி வச்சது. அந்த அப்படியே துருவல் எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க. நல்லா நிறைய ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ஜாகிரதையாக மடித்து வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ மேலே கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ராவாக இருக்க மாதிரி இருந்தால் எடுத்துடுங்க. இல்லைனா அதே மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு அது அந்த நேரத்தில் எப்படி இருக்கோ அதே தான். ஸோ இப்போ ஜாக்கிரதையாக அதை அமுத்திக்கோங்க. நான் சொன்ன மாதிரி லைட்டாக ஏர் இருக்கும் உள்ள. ஸோ கையால் அமுத்துறது தான் பெஸ்ட்டு முதல்ல. அப்புறம் நல்லா மாவு தொட்டுக்கோங்க. அந்த சப்பாத்தி ஆலு பரோட்டா பண்ணதை விடையும் மெத்துன்னு இடணும் இது. ஏன்னா உள்ளே இருக்கிறது ஈரமாக இருக்கிற காலிஃப்ளவர். ஓகேவா? அதனால் ஜாக்கிரதை. சாஃப்டாக இடுங்க. ரொம்ப அழுத்தாமல் ஜஸ்ட்டு பரத்தணும். அப்படியே இதில் அழகாக கண்ணாக தெரியும். நம்ம இட வரும். ஆனால் பிஞ்சுன்றக்கூடாது. அந்த அளவுக்கு பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு என்ன காலிஃப்ளவரும் நம்ம இந்த சூட்டில் பொரிஞ்சுட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக இருக்கா? அவ்வளோதான். கல்லில் போட்டு எப்போது சொன்ன மாதிரி நெய் குத்தி அல்லது எண்ணெய் நெய்வாக கலந்து வச்சுட்டு எடுக்க வேண்டியது தான். இந்த ஒரு பக்கம் போட்டுட்டு அடுத்த பக்கம் திருப்பறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னாக்கா இது நம்ம வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணியிருக்கோம் இல்லையா, டக்குன்னு பிச்சுன்றக்கூடாது தோசை திருப்பியால். உடனாக இருந்ததுன்னா அதுவும் நல்லதாக இருக்கும் உங்களுக்கு திருப்பறதுக்கு, ஓரம் கிழியாமல் இருக்கும். சரியா? நான் வந்து இது க கடுகு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு எண்ணெயும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னா, அந்த வாசனை பிடிக்கும்னா அந்த மாதிரி கடுகு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு எண்ணெயும் இதுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஒரு கோல்டன் கலர் வந்துடும். அதுவே எல்லோவாக இருக்குமா எண்ணெய், அதனால் அது ஒரு இதுவாக இருக்கும். அந்த யூனிக் வாசனை உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் பண்ணலாம். எவ்வளோ அழகாக பஃப்னு வருது பாருங்கள். ஸோ அந்த அளவு பரோட்டா சாஃப்டாக இருக்குன்னு அர்த்தம். இதுக்கும் ஒன்றுமே தொட்டுக்க வேண்டாம். அது அப்படியே சாப்பிட்லாம். இல்லை வேணுமானா கேர்டு ஒண்டி தொட்டுடலாம். அவ்வளோதான். இந்த எக்ஸலண்ட் பரோட்டா ரெசிபி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை அழுத்துங்க. பாய்.